Good morning students. Today I am going to take 8th standard mathematics. Take page number 114. Listen. In previous class we already see what is graph and how to plot a point, how to draw a straight line in a graph and how to draw more than one line in a graph. Now we are going to see scale in a graph. 3.9.9 scale in a graph. Listen. There will be a situations in a drawing a graph where y is a big multiple of x and the usual graph in a units may not be enough to locate the y coordinate and vice versa. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சில டைமில் வந்து நமக்கு y coordinate எப்படி கொடுப்பாங்களாம் இந்த graph drawing பண்ணும்போது y is a big multiple of x which is equal to y equal to 3x அப்படி கொடுக்கலாம். நம்ம ஸ்கேல் இந்த பிக்சரை பாருங்கள். ஸ்கேல் நம்ம என்னென்ன இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். எக்ஸ் ஆக்சஸ் இஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். அதாவது ஒரு சென்டிமீட்டரை நம்ம 1 யூனிட் தான் எக்ஸ் ஆக்சஸாக இருந்தாலும் ஒய் ஆக்சஸாக இருந்தாலும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது சப்போஸ் தேர் வில் பி a situation in a graph y is a big multiple of x, y equal to 3x or else x equal to 4y இப்படி கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன கிராஃபில் வந்து பாயிண்ட் யூனிட் வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் பத்தாது. யூனிட் மே நாட் பி இனஃப் டு லொக்கேட் y கோஆர்டினேட் அண்ட் வைஸ் வெர்சானா ரிஃப்ளெக்ஷன், அதாவது எக்ஸ் ஒருவேளை எக்ஸோடது இப்போ நம்ம எது சொல்லியிருக்காங்க y இஸ் a பிக் மல்டிபிள் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ வந்து y கோஆர்டினேட் மார்க் பண்ணுறதுக்கு நமக்கு இடம் பத்தாது. இப்போ ஒரு வேளை எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் 4yன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்னாகும், எக்ஸ் கோஆர்டினேட்டை வந்து நமக்கு மார்க் பண்ணுறதுக்கு இடம் பத்தாதுல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத தான் வந்து இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த சிச்சுவேஷன் see listen 150 we use the concept of scale in a both axis as per the need. நம்ம ஸ்கேல் என்ன பண்ண போகிறோம், போத் ஆக்சஸ் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? ரெப்ரசன்ட் அ கன்வீனியன்ட் ஸ்கேல் அட் த ரைட் சைட் கார்னர் ஆஃப் அ கிராஃப். அ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கிவன் பிலோ. என்ன பண்ணணும், அப்படி நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி கன்வீனியண்ட்டான மெஷர்மெண்ட்டை வச்சு ஸ்கேல் மார்க் பண்ணியிருக்கிறோங்கிறத ரைட் கார்னரில் வந்து நம்ம வந்து இது பண்ணணும், மார்க் பண்ணி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? சி எக்ஸாம்பிள் 1. On x-axis 1 cm equal to 5 units and y-axis 1 cm equal to 2 units கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மார்க் பண்ணுவோம், ஆக்சுவலாக 1 cm equal to 1 யூனிட்டு x-axis இருந்தாலும் சரி y-axis இருந்தாலும் சரி அப்படி தானே மார்க் பண்ணுவோம். ஆனால் இங்கே x-axis வந்து 1 cm வந்து 5 யூனிட்ஸாகவும் 1 cm வந்து 2 யூனிட்ஸாகவும் மார்க் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா 0 is the origin we know. ஓகேவா? this is x-axis and this is x dash, this is y and this is y dash. இப்போது இந்த 1 சென்டிமீட்டர் இந்த ஒரு சென்டிமீட்டரை நம்ம வந்து 5 யூனிட்ஸாக மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ 5னா நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும், 5 இங்கே 1 மார்க் பண்ணியிருந்தால் என்னென்னு போடுவோம், 2, அதாவது 1 + 1 2 போடுவோமா. now this is 5 here 5 and we have to mark another unit is at 10. 5 + 5 is 10. ஓகேவா? நெக்ஸ்ட் இஸ் 15. இப்படி மார்க் பண்ணும்போது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன் நம்ம இப்படி மார்க் பண்ணுறோன்னா, ஒரு வேளை எக்ஸோட வேல்யூ ஒரு வேளை 50 வரைக்கும் இல்லை 100 வரைக்கும் கொடுத்துருக்கும் போது நமக்கு இங்கே ஸ்பேஸ் பத்தாது இல்லையா கிராஃப் ஷீட்டில். அதுக்காக நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட யூனிட்ஸை வந்து நம்ம மாற்றிக்கிறோம். இதே y axis equal to 2 சென்டிமீட்டராக நம்ம மார்க் பண்ணுறோம் 2. அப்போ இங்கே என்ன வரும், நெக்ஸ்ட் 1 2 + 2 is 4, நெக்ஸ்ட்டு 6, அப்புறம் 8 10 அப்படின்னு மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 வேலையும் இங்கே வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 மார்க் பண்ணுறோம். எதுக்காகனா நம்ம கன்வீனியன்ட்டுக்காக மார்க் பண்ணுறோம். நம்ம கொடுத்துருக்கிற கொஷினில் வந்து எக்ஸோட வேல்யூ மல்டிபிள்ஸ் ஆஃப் பிக் நம்பராகவோ இல்லை ஒய்யோட வேல்யூ வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் எக்ஸோட கோஆர்டினேட்டோட பிக் நம்பராகவோ இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கிராஃப் ஷீட்டில் மார்க் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது இல்லையா. அதுக்காக நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூனிட்ஸை வந்து மாற்றி வச்சுக்கிறோம். அதுதான் வந்து ஸ்கேல் இந்த கிராஃபில் நமக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 2 பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் என்னன்னு சொல்லியிருக்காங்க 10 யூனிட்ஸ்னு, ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 யூனிட்னா அப்போ நம்ம 10 20 30 அந்த மாதிரி மார்க் பண்ணுவோம். 5 யூனிட்னா 50 100 150. ஏன்னா ஒரு வேளை மேபி நமக்கு 1000 வரைக்கும் இருந்துச்சுன்னா வச்சுக்கவேன் 1 2 3 நம்ம மார்க் பண்ணோன்னா there is no space here இல்லையா. அதனால நம்ம என்ன மார்க் பண்ணுறோம் 50 100 150 like this we have to mark. ஓகேவா?
Did you all understand why we have to change a unit? Okay va? Now we move on to the 3.10 linear graph. 3.10.1 linear pattern. First linear pattern na enna அப்படினா when all point plotted lie on a line. இப்போ ஒரு some points இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருப்போம், we have to use a 2 point and make a straight line, and other 2 points we have used to make a straight line. அப்படி தானே பார்த்துருக்கோம். ரெண்டு பாயிண்ட்டை plot பண்ணி அதை ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு ரெண்டு பாயிண்ட்டை மார்க் பண்ணி அதை ஜாயின் பண்ணும்போது இன்னொரு ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் வந்து கிடைக்கும். இப்போது நம்ம ரெண்டு பாயிண்ட்டை யூஸ் பண்ணி மட்டும்தான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா. இப்போது நமக்கு கொஷினில் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 4 to 5 பாயிண்ட்ஸ் that all point lie in a single line அப்படின்னா அந்த கிராஃபை வந்து லீனியர் கிராஃப்னு சொல்லுவோம். ஓகேவா, லீனியர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2-3 பாயிண்ட்டுக்கு மேலே 3-4 பாயிண்ட்டுக்கு மேலே கொடுத்துருந்து அந்த 4 பாயிண்ட்டும் ஒரே லைனில் லை ஆகுது அப்படின்னா அந்த பேட்டர்னை வந்து லீனியர் பேட்டர்ன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். லிசன், plot the following points on a coordinate plan. 0,2, 1,3, 2,4, 3,5. இந்த எல்லா பாயிண்ட்டுமே எதில் பிளாட் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். ஓகேவா, ஏன்னா எக்ஸ் வேல்யூ இஸ் ஆல்சோ ப்ளஸ் ஒய் வேல்யூ இஸ் ஆல்சோ இன் அ பாசிட்டிவ் நம்பர். எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் ஆல்சோ both two are in a positive number, so we have to plot a point in a first coordinate. ஓகேவா, பாருங்க, listen, second point to positive numbers, third positive numbers, fourth positive, fifth positive. அதனால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டில் தான் பிளாட் பண்ண முடியும். வாட் டு யூ ஃபைண்ட்? தே ஆல் லை ஆன் அ லைன். எல்லாமே ஒரு சிங்கிள் லைனில் தான் லையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. லிசன், நம்ம மார்க் பண்ணி பார்ப்போமா? டேக் எ கிராஃப் ஷீட். And draw x and y coordinate. There is no need to draw x dash and y dash because there is no negative values here, so we have to draw positive coordinates only. Okay va? Listen, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல் மார்க் பண்ணணும் இல்லையா, அதுக்கு வந்து நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ் வேல்யூஸ் பாருங்கள், 0, 1, 2, 3, 4 அப்படி தானே இருக்குது, விச் இஸ் கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக இருக்கா. ஸோ நம்ம இந்த 4 வரைக்கும் தான் இருக்குது. இது 4மே இட் இஸ் கேப்பபிள் டு மார்க் இன் அ எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ண முடியும், ஒரு யூனிட்டாக இருக்கும்போதே. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸ் பார்ப்போமா? 2, 3, 4, 5, 6. திஸ் இஸ் ஆல்சோ கன்சிக்யூட்டிவ் நம்பர். அதுவும் சின்ன நம்பராக இருக்கிறனால நம்ம ஒரு சென்டிமீட்டரை ஒரு யூனிட்னு வச்சாலே நம்மளால் மார்க் பண்ண முடியுமா? நவ் வி கோயிங் டு மார்க் அ யூனிட். ஓகேவா, this which is origin, x axis, y axis, x dash and y dash. Okay va? Now this is 1, this is 2, this is 3, this is 4, and this is 5, and this is 6, and this is 7. These all in a x axis. And now y axis, 1, 2, 3, 4, 5, 6, 7 and 8. Now we going to write a scale on a right corner. Scale on x axis 1 centimeter equal to how many units? 1 centimeter equal to only 1 unit. Okay va? On y axis that is also 1 centimeter equal to 1 unit. Okay va? Now we going to plot a point. Listen, which is first point? 0,2. 0 in a x axis and 2 in a y axis. This is 0 in a x axis and 2 in a y axis. This is the point 0,2. Okay va? Next we going to plot 1,3. This is 1. This is 1. It's intersect. It meets y axis in a 3, which is 1,3. Next point is a 2,4. Here is a 2 going to meet 4 in y axis here, 2,4, and another one is 3,5, and another one is 4,6.
Listen, these are all going to lie in a single line. We can make a single line to join these lines. Okay va? Single line le idella lie ஆயிடுச்சா எல்லா பாயிண்ட்ஸும். So this type of graph என்னன்னு சொல்றோம்னா linear pattern அப்படினு சொல்றோம். Listen 1 2 3 fourth line. There is some pattern in them. Look at the y coordinate in each ordered pair. 2 equal to 0 plus 2, 3 equal to 1 plus 2, 4 is a 2 plus 2, 5 is a 3 plus 2 and 4 is a 6 is a 4 plus 2 in each pair. The y coordinate is 2 more than x coordinate. Do you all get? Listen, புரிஞ்சிச்சா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா y coordinateல இருக்க பாயிண்ட்ஸ் என்னது 2 3 4 5 6ன்னு இருக்கா. Now we going to subtract 2. 2 எப்படி பிரிக்கலாம்? 0 plus 2ன்னு பிரிக்கலாமா? நெக்ஸ்ட் 3 பாருங்க 1 plus 2, 4 2 plus 2, 5 3 plus 2, 6 4 plus 2 அப்படின்னு பிரிக்கலாமா? நம்ம ஆல்ரெடி ஸ்கேல் கிராஃப் பேஜ் நம்பர் 114 என்ன பார்த்தோம்? y is a big multiple of x, which is it's not only a multiplication. ஏதோ ஒரு அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன், அதாவது சப்ராக்ஷனாவோ மல்டிப்ளிகேஷனாவோ அடிஷனாவோ டிவிஷனாவோ இருக்கலாமா? ஸோ ஒய்யை நம்ம என்னன்னு நீங்கள் சொல்லலாம்? y equal to x plus 2 அப்படின்னு பிரிக்கலாமா? லிசன் சி, எக்ஸ் வேல்யூஸ் என்ன? 0. ஃபர்ஸ்ட் வேல்யூ 0வா? ஃபஸ்ட்டு செகண்ட் என்னது 1 இருக்கா? 2 இருக்கா? 3 இருக்கா? நெக்ஸ்ட் ஒன் என்னது 4 இருக்கா? 4 + 2 தானே 6ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது கவனிங்க, எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூவா? எக்ஸ் வேல்யூஸ் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? 0 1 2 3 and 4 கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம y வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? எப்படி நம்ம இந்த ஃபார்முலா ஃபைண்ட் பண்ணோம்? y வேல்யூவை பிரித்து பார்த்தோம். பிரிக்கும் போது இந்த மாதிரி பேட்டர்னில் 0 + 2 1 + 2 2 + 2 அப்படின்ற பேட்டர்னில் வந்துச்சு. அந்த பேட்டர்ன் எதை, அந்த பேட்டர்னில் இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் எதை இண்டிகேட் பண்ணுது? எக்ஸ் வேல்யூஸை இண்டிகேட் பண்ணுது. நவ் we have to substitute x values in y. We have to substitute 0 in x. 0 substitute பண்ண என்ன கிடைக்கும்? Put x equal to 0. Now we get y equal to 0 plus 2. y value என்னது? 2. கரெக்டா? Yes. Next is put x equal to 1. x equal to 1 போட்டோம்னா y ஓட வேல்யூ என்னது? 3. கரெக்டா? 3. Yes, 3. x equal to 2ன்னு போட்டோம்னா என்ன வரும்? 4. x equal to 3ன்னு போட்டோம்னா என்ன வரும்? 5. x equal to 4ன்னு போட்டோம்னா என்ன வரும்? 6. கிடச்சிருச்சா? 4 5 6. அப்போது y என்ன பேட்டர்னில் இருக்குது? x plus 2 அப்படின்ற பேட்டர்னில் இருக்குது. அதை தான் சொல்லியிருக்காங்க. there is some pattern in them அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? in each pair the y coordinate is 2 more than the x coordinate. then the coordinates of each point have the same relationship between them. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒவ்வொரு கோஆர்டினேட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன் எப்படி இருக்குன்னா ஒரு ஈக்குவல் ரிலேஷனாக இருக்குது. ஆல் த பாயிண்ட்ஸ் plotted லை ஆன லைன். எல்லா பாயிண்ட்டுமே பிளாட் பண்ணிட்டோம். எல்லாமே இதில் ஒரு சிங்கிள் லைன்லையே லை ஆயிடுச்சு. ஓகேவா? இன் சச் அ கேஸ் when all the points plotted in a line we say a linear pattern exists. இப்போது நம்ம இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா, இங்கே ஒரு லீனியர் பேட்டர்ன் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். வை? பிகாஸ்னா ஆல் த பாயிண்ட் plotted in a single line. that's why we say a linear pattern exists. ஓகேவா? in this example we found that each ordered pair y value equal to x value plus 2. நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா? we found that என்ன இங்கே பேட்டர்ன் இருக்கான்? x value equal y value equal to x value plus 2 அப்படிங்கிறது தான் இங்கே பேட்டர்னாக இருக்குது. ஒரு ஆர்டர்டு பேருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். therefore the linear pattern above can be denoted by algebraic equation. this is called an algebraic equation. ஓகேவா? இங்கே என்ன ஒரு algebraic equation கிடச்சிருக்கு? y equal to x plus 2. we get an algebraic equation for this problem. ஓகேவா? search an equation is called a linear equation and the line graph for line equation is called a line graph.
this equation இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, this equation is called a linear equation and the line graph of இந்த லைன் என்னன்னு சொல்கிறோம், linear graphன்னு சொல்கிறோம். இந்த லைன் என்னன்னு சொல்கிறோம், linear graphன்னு சொல்கிறோம். ஓகேவா? next turn page number 106. listen, linear equation use one or more variables where one variable is dependent on another variable. see, this is a linear equation. ஓகேவா? இங்கே எத்தனை வேரியபிள் இருக்குது, 2 வேரியபிள் இருக்குது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க லீனியர் ஈக்குவேஷன் யூஸ் ஒன் ஆர் மோர் வேரியபிள். பட் ஆனால் என்ன, வேர் ஒன் இஸ் டிபெண்டன்ட் ஆன் அதர்ஸ், ஒன்றை டிபெண்ட் பண்ணி தான் இன்னொன்று இருக்கும். விச் இஸ் எக்ஸ் வேல்யூ கிடச்சா ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், ஒய் வேல்யூ கிடச்சா எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். திஸ் இஸ் த டிபெண்டன்சி. ஓகேவா? the longer the distance we travel by taxi, the more we have to pay. ரொம்ப தூரம் டாக்ஸியில் ட்ராவல் பண்ணனா நிறைய பே பண்ணணும். the distance traveled is an example of an independent variable. being depend on a distance, the taxi fare is called dependent variable. ஓகேவா? நம்ம எவ்வளோ ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அன் அவர் விஷ், இட்ஸ் இண்டிபெண்ட் வேரியபிள். ஓகேவா? நம்ம இவ்வளோ பே பண்ணனால இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு வர அந்த வேல்யூ அமௌண்ட்டை வந்து டிபெண்ட் வேரியபிள்னு சொல்கிறோம். இண்டிபெண்ட்டாக நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம், பட் வி ஹாவ் டு பே ஹவு மச் வி ட்ராவல்டு இல்லையா. ஸோ தட் இஸ் டிபெண்டட் பை ட்ராவலிங் டிஸ்டன்ஸ். ஓகேவா? த மோர் one use electricity, greater will be amount of electricity bill. The amount of electricity consumed an example of independent variable and the bill amount is naturally the dependent variable. என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வீட்டில் கரண்ட் பில் கட்டுறோமா, கரண்ட் பில்லுக்கு வந்து நம்ம எவ்வளோ கரண்ட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து தான் நமக்கு கரண்ட் பில் வரும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கரண்ட் எவ்வளோ யூஸ் பண்ணுறோங்கிறது நம்ம விஷயம், நம்ம இஷ்டம், எவ்வளோ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் இண்டிபெண்ட். பட் எவ்வளோ கரண்ட் பில் யூஸ் பண்ணமோ அவ்வளோக்கான அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணணும் இல்லையா, தட் இஸ் டிபெண்ட். ஓகேவா? இண்டிபெண்ட்னா என்ன, டிபெண்ட்னா என்னன்னு புரிஞ்சிருச்சா? நம்ம என்ன பார்த்துருக்கோம் டுடே கிளாஸில், ஸ்கேல் கிராஃப் பார்த்துருக்கோம், லீனியர் கிராஃப் அண்ட் லீனியர் பேட்டர்ன். வாட் இஸ் மீன் பை லீனியர் ஈக்குவேஷன், வாட் இஸ் இண்டிபெண்ட் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். ஓகேவா? I think do you all understand this? If you have any questions, ask me in a app. Okay, today class is over. We have to see 3.10.2 in the next class. Thank you, student.